வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இப்போ ரீசெண்டாக நான் வந்தே பாரத்தில் அரக்கு வேலைக்கு போயிருந்தேன். இது ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டு இங்கே 1966 ஒரு பில்டிங் கட்டியிருக்கா. அந்த பில்டிங் ட்ரைபல் மியூசியம் தான். அது ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான். இந்த அழகாக அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியில் அவள் என்னென்ன யூஸ் பண்ணுறா, அவளோட டெய்லி வாழ்க்கை முறை எல்லாமே இருக்குது. அவளோட ஜுவல்லரியிலேருந்து அவள் சமைச்சு சாப்பிட்ற விதம் எல்லாத்தையும் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கா. அவளோட டெய்லி ரொட்டீன் நாங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கின உடனே இந்த மாதிரி ட்ரிக்கி ட்ராக்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பெரிய குழந்தைகள் விளையாடுறதுக்கு வளைஞ்சு போகிற மாதிரி பிடிச்சிட்டு தாவி போகிற மாதிரி அந்த கம்பியிலேயே கட்டியிருக்கா. இது ஒரு பெரிய லேக் மாதிரி இருக்குது. இங்கே போட்டிங் இதெல்லாம் பண்ணலாம், காயக்கிங்கும் பண்ணலாம். இதுக்கு தனியாக ஃபீஸ் வச்சுருக்கா. என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபாயோ என்னமோ. இப்போ நம்ம மூலமாக இந்த ட்ரைபல் மியூசியத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணிட்டோம். இது இங்கே தான் கொஞ்சம் தூரம் நடந்தப்புறம் தான் இந்த ஆக்சுவல் ட்ரைபல் மியூசியம் வருது. இதுக்கு முன்னாடி எதிர்த்தாப்பில் இந்த லேக்கு எதிர்த்தாப்பில் குழந்தைகள் விளையாடுறதுக்கான இடங்களும் நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா ட்ரைபல் மியூசியத்தை அந்த புல்லால் கட் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த போர்டில் எழுதி வச்சுருக்கா. அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரைபல் மியூசியத்துக்குள்ளே போயிட்டோம். முதல்ல இருக்கிறது இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற பொம்மைகள் தான். இது எல்லாத்தையுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் அழகாகவும் இமேஜினேட்டிவாக பண்ணியிருக்கா. இந்த பொம்மைகளில் பார்த்தாக்கா நிஜம் மாதிரியே இருக்குது. அவள் அந்த கொட்டின்னு இருக்கா. பெண்கள்லாம் இங்கே நடனம் ஆடின்னுருக்கா, டான்ஸ் ஆடின்னுருக்கா. இது நம்ம பான்ஃபயர்னு சொல்லுவோம் இல்லையா, பிக்னிக்லாம் போனால் இப்போ கூட ஒரு ஃபயரை விறகுல ஏற்றிட்டு எல்லோரும் சுற்றி ஆடி பாடி விளையாடுறா இல்லையா, அது மாதிரி இங்கே அதே மாதிரி மென் ஃபோக் ஆடுற டான்ஸும் இருக்குது. இந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறது எல்லாமே பொம்மைகள் தான். பாருங்க, அவங்க இந்த நாதஸ்வரம் மாதிரி கிளாரினெட் மாதிரி ஊதுறது அந்த எல்லாமே வச்சுருக்கா. இது காதுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி. இவாளெலாம் அங்கே அந்த டான்ஸ் ஆடின்ட்டுருக்கா. இவாளுக்கு நிறைய சோஷியல் கேதரிங் இருக்குது, நல்ல சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்குது. ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பழகிண்டு பேசிட்டு அன்பாக உதவி பண்ணிட்டு இருக்கா மாதிரி ஒரு டிஸ்பிளேயில் நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம இந்த காலத்தில் அவ்வளோவா கான்டாக்டே வச்சுக்கிறது இல்லை. இதுக்கு என்ட்ரு பண்ணின உடனே ஷூ செருப்பு எதுவும் போட்டுக்கூடாது. ஏன்னா இது என்ட்ரு பண்ணின உடனே அவள் இயற்கையை தெய்வமாக வணங்குற அந்த கோவில் இருக்குது. அதனால யாரும் ஷூ செருப்பெல்லாம் போட்டுன்னு போகக்கூடாது. அந்த பூஜை நடக்கிறது, ஒருத்தர் உட்காந்து பூஜாரி மாதிரி ஒருத்தர் இருக்கார். அப்புறம் அங்கே பக்கத்தில் வீடு இருக்குது. வீட்டில் அவள் சமைக்கிறது காமிச்சிருக்கா. மேலேருந்து இவர் எதையோ பெருக்கிற மாதிரி இருக்குது மரத்துலேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா அவள் யூஸ் பண்ணுற அந்த பானைகள் அதெல்லாம் வச்சுருக்கா. இது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இந்த குழந்தைக்கு உடம்பு முடியலங்கிறதுனால தலையில் எண்ணெயை ஊற்றி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுறார். ஒரு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் இது. அவள் டெய்லி யூஸ் பண்ணுற அந்த பானைகள், அவள் யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கா. கோலமும் போட்டிருக்கா. வாசலில் பார்த்தேன்னா தெரியும். இது காத்தால் எழுந்த உடனே அவர் இயற்கையை தொழுதுட்டு ஒரு பூ வச்சுருக்காங்க. வாசலில் கோலம் போட்டு இவள் குளிச்சுட்டு தலைக்கு அந்த துணியை கட்டிண்டு சமையல் பண்ணுறா. மேலே என்னமோ கூரையில் ஏதோ உணர்த்தி வச்சுருக்கா அந்த முரத்தில். ஒரு வேளை சூரிய தேவனை வணங்கிட்டு அவர் வேலையை ஆரம்பிக்கலானோ என்னமோ. அப்புறம் அவள்லாம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அவள் வேலைக்கு ஆம்பளைகள்லாம் கிளம்பிடுறா, பொம்மநாட்டிகள்லாம் சமைச்சுன்ருக்கா. இந்த பாட்டி எதையோ கட் பண்ணுறாங்க அருவாமனையில். பக்கத்தில் அந்த கட் பண்ண வெஜிடபிள்ஸை போட்டிருக்கிறது கூட காமிச்சிருக்கா. அந்த பானையில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வீட்டோட மேல் கூரையெல்லாம் நான் எடுத்திருக்கேன். பக்கத்துலேயே பெரிய மரங்களும் சூழ்ந்திருக்கு.
இது வந்து பெரும்பாலான நிறைய கூடைகள் இதெல்லாம் வந்து அவள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுவும் இங்கே வச்சுருக்கு. பார்த்தாக்கா நிஜம் மாதிரியே இருக்குது. இது வாசல். இவள் வந்து இந்த நெல் குத்துற மாதிரி எதையோ குத்தின்னு இருக்கா. பக்கத்தில் வந்து எந்திரத்தில் ஏதோ அரைச்சின்னு இருக்கா. ஒருத்தர் வந்து அங்கே வாசல் என்னமோ வேலை பண்ணிட்டுருக்கார். பின்னாடி வந்து இது மலைகளால் சூழ்ந்த இடம். அந்த மலைகளையும் அவள் காமிச்சிருக்கா. தயிர் வந்து ஒரு குத்திருக்கா. இந்த உரியில் வச்சுருக்கா. அதை அவள் வந்து அவளோட வேலைகளுக்காக போயின்னு இருக்கா. இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கிற பில்டிங். இது வந்து இந்த அனிமல்ஸை வேட்டையாடி கொண்டு வருது. வில்லு அம்பு வச்சுட்டு வேட்டையாடி அதை வந்து தூக்கின்னு வரா. எல்லாம் நிறைய மரங்கள் செடி கொடிகளில் சூழ்ந்திருக்கு. இது வந்து பஞ்சாயத்து மாதிரி. பஞ்சாயத்து தலைவர் இருக்கார். ஒருத்தர் கொஸ்டின் பண்ணுறார், மற்றவெல்லாம் பார்த்துன்னு இருக்கா. ஃபிட்னஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்தது. இது கூட பார்க்குறதுக்கு நேச்சுரலாகவே இருந்தது. இது வந்து அந்த பானைகள், அப்புறம் குதிர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தானியங்கள்லாம் போட்டு வைக்கிற இடம். அந்த பானை போட்டு வைக்கிற பானை. அப்புறம் விறகடுப்பு தான் மூட்டியிருக்கா. அந்த விறகடுப்பை எப்படி அவள் வந்து அந்த அடுப்பில் சமைக்கிறாங்கிறது காமிச்சிருக்கா. அப்புறம் நிறைய மரத்தினால ஆன இந்த ஆப்பைகள், கரண்டி இதெல்லாம் வச்சுருக்கா. இங்கேயும் இந்த குழந்தைகளுக்கான பொம்மைகள்லாம், விளையாட்டு பொம்மைகள் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து மரத்தில் தான் அவள் பண்ணி வச்சுருக்கா எல்லாத்தையுமே. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது சின்ன சின்ன கப்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கா. எல்லாம் மரத்துலேயே தான். இது வந்து கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் விளக்கெல்லாம் போட்டிருந்தா. அதனால ரொம்ப அழகாக இருந்தது. அந்த விளக்கெல்லாம் போட்டப்போ அதை தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து அவள் யூஸ் பண்ணுற வெப்பன்ஸு எல்லாமே மோஸ்ட்லி மரத்துலேயே இருக்குது. இவர் குனிஞ்சு எதையோ எடுக்கிற மாதிரி இருக்குது. வேலை பண்ணுறது வந்து அவள் காமிச்சிருக்கா. இது வந்து அவள் அந்த பனைமரத்துக்கு மேலே ஒருத்தர் ஏறின்றிருக்கார். ஏறிட்டு அவர் வந்து அந்த கூழில் அந்த பதநீர் அதை எடுத்துட்டு பானையில் கொடுக்குறார். அந்த அம்மா வந்து அதை எடுத்து கூழ் ஊற்றுற மாதிரி இன்னொருத்தருக்கு ஊற்றி கொடுக்குறார். இந்த டெக்ஸ்சர் கலர்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. இந்த படம் வந்து இந்த பொம்மை நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து அவள் வேலைக்கு போகிறது. இது வந்து அந்த ஆண்கள்லாம் நடனம் ஆடுறது தான் திரும்பியும் வந்திருக்கு. அவளோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இருக்குது. இது வந்து மலைகளால் சூழ்ந்த ஒரு இடம். 3000 ஃபீட் வந்து சீ லெவலுக்கு மேலே இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் மிஸ்டி மவுண்டன்ஸ் எல்லாமே. நான் அதெல்லாம் பிக்சர் எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா போடுறேன். யூ வில் ரியலி என்ஜாய். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது வந்து அந்த வில்லு அம்பு வச்சுட்டு வேட்டையாடுறது தான் வந்திருக்கு. இந்த பஞ்சாயத்தில் வந்து லேடிஸும் இருக்கா. அவள் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்துருக்கா. இது வந்து அவள் யூஸ் பண்ணுற அந்த பானைகள் தான். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவள் வந்து இந்த பஞ்சாயத்தில் பேசுறது, அவள் வந்து சாதாரணமாகவே பேசிக்கிறது, அதையும் பிக்சராக அதையும் வந்து அவள் வந்து இந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்கா பொம்மைகளாக. இது வந்து அந்த விழா காலங்களில் ஒருத்தர் விஷ் பண்ணிக்கிறோம் இல்லையா. நம்ம கூட ஈத் முபாரக், ஹாப்பி தீபாவளின்னு எல்லாம் சொல்கிறோமே, ஹாப்பி கிறிஸ்மஸ்னெல்லாம். அது மாதிரி ஒருத்தர் அவள் வந்து எப்படி விஷ் பண்ணிக்கிறாங்கிறத காமிச்சிருக்கா. பக்கத்தில் ஒரு லேடி வந்து ஒரு கூடை மாதிரி என்னமோ வச்சுட்டுருக்காங்க. ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு அவள் விஷ் பண்ணினப்புறம் வந்தவாளுக்கு கொடுப்பாளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பிக்சர் கூட ரொம்ப அழகாகவும் அவளோட அந்த கல்ச்சர், அந்த பண்பாடு அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு நன்னா சொல்கிறது. இது வந்து அவள் வந்து ஏதோ சமைச்சுன்ருக்கா. ஒருத்தர் பக்கத்தில் வந்து இன்னொருத்தர் பார்த்துட்டுருக்கா. ஒருத்தருக்கு அன்போடு அவள் எப்படி தன்னுடைய அன்பை வந்து பரிமாறிண்டாங்கிறதே ரொம்ப அழகாக காமிச்சிருக்கு இந்த பிக்சர். இப்போ வந்து நம்ம எல்லா பிக்சர்ஸையுமே பார்த்துட்டோம். டைம் டு சே குட் பை. ப்ளீஸ் பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இதை எடுத்திருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.